கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த
பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே வணக்கம் வணக்கம். சரி மேல சும்மா தூக்கி லைட்டா. சரி என்ன பேர் பிள்ளைங்க? வெரோமியா. சரி வித்தியாசமான பேரா இருக்கு. ஆர்வச்சா அப்பாவா அம்மாவா? அப்பாட செல்லமா அம்மாட செல்லமா? அப்பாட. என்ன அம்மா கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து விட லைட்டா பொம்பளை பிள்ளைகளே அப்படித்தானே அந்த என்னன்னு சொல்றேன் அப்பாட பக்கம் சாஞ்சிருவீங்க. லைட்டா சாஞ்சாச்சு. சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2. இவங்க எத்தனையாவது பிள்ளை? மூத்த பிள்ளை. சரி மூத்த பிள்ளை கையில முதல் சூக்கேக்கில் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு. அதே மாதிரி இந்திய நாள்ல பிள்ளை என்னன்னு சொல்றது பூப்புனித நீராட்டு விழாவில் இவ்வளவு அழகா புது பொண்ணா பாக்கேக்கல அம்மாக்கும் அப்பாக்கும் கிடைக்கிற சந்தோஷம் அதை விட வேற ஒன்றும் இருக்காது. நான் அப்படி தரேன். இதை விட சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பிள்ளைக்கு யாரோ சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பியிருக்கிறேன். சரியா? சரி யார் அனுப்பியிருப்பாங்க? நாங்கள் எல்லாம் கேட்க முதல்ல ஒரு கிஃப்டை கொடுத்துருவோங்க. ஸ்பெஷல் கிஃப்டை கொடுத்துருவோம். சரி பிள்ளைக்காக ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்துருக்கும். சரியா? சரி பிள்ளைக்கு விருப்பமாமன்னு சொல்லி யாரோ கொடுத்து விட்டுருக்குறாங்க. நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்வீட்ஸோட உங்களுடைய இந்த பூப்புனித நீராட்டுலாம் ஸ்வீட்டாக அமையட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி வச்சிருக்கோம். சரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. யாரா இருக்க முடியும் யோசிங்க. டக்குன்னு யோசிங்க பாபு. யார் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க? யார் சாமர்த்தியம் செய்யறது? அம்மா அப்பா செய்யறாங்க. சரி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் யார் செய்திருப்பாங்க? அம்மா அப்பா தான் செஞ்சிருப்பாங்க. இப்போ அம்மா அப்பாவும் நிறைய கிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க கொடுக்கறதுக்கு. சரி அம்மா அப்பா இல்லை. ரெண்டா யாரா இருக்கு? மாமாக்கள் எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்காங்களா மாமாக்கள்? என்ன பேர் மாமாக்கள்? தனுஷன் ஜென்சன் நவீன். இப்ப தனுஷன் ஜென்சன் நவீனையும் கரண்ட் வந்துச்சு. அது ட்ரிப் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் கூட இருக்கிறதால ட்ரிப் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி மாமாக்களும் இல்லை. நாங்கள் இன்னொரு கிஃப்டை கொடுத்துருவோமா டக்குன்னு? சரி இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் பாப்போம். அதுல வந்து உங்களுக்காக ஒரு மேஜிக் மிரர் ஒன்று அனுப்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கா? க்ளூ எதுவும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? என்ன இருக்கு? போட்டோ இருக்குது. உங்களோட போட்டோ இருக்குது. எனக்கு மட்டும் மைக்க தந்துட்டாங்க. பிள்ளைக்கு கொடுத்தாங்க. பிள்ளை என்ன கதைக்குதுன்றது தான் எல்லாரும் ஆவலா இந்த பாருங்க. எல்லாரையும் ஒரு கத்திரமே பாருங்க அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். சரி ஓகே. இன்னைக்கு பிள்ளைக்காக யாரோ அன்பாக நிறைய பரிசுகள் அனுப்பி இருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்டும் இருக்குது. அதை கொடுக்குமா? அதுல எந்த க்ளூவும் இல்லை. கொடுத்துருவோம். அம்மா ஹெல்ப் பண்ணிடுங்க பிள்ளைங்க. சரி அப்படியே திரும்பிடுங்க. சரி என்ன விஷயம் இருக்குது? அழகா ஒரு லேசர் ஃப்ரேம் ஒன்று இருக்காங்க. என்ன இருக்குதுன்னு பாருங்க. யாருக்கு பேர் இருக்குது? விஷஸ் பை ரோக்ஷன் நிஷாந்த். லண்டன் ஆஸ்திரேலியால இருந்து பிள்ளைக்காக கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்காங்க. சரி அடுத்ததா பிள்ளைக்காக இதுலயும் ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. பேக் பண்ணி இருக்கிறதால அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. சரி மேஜிக் பிலோ ஒன்று வந்திருக்குது. ஒரு சில பார்ப்போம்.
மருமகள் அவங்க ஹீரோயின். சரி உங்களோட போட்டோ தான் போட்டு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. சரி யாருக்கு பார்க்க முதல்ல நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு கிஃப்ட் இருக்கு கொடுக்குமா? சரி இந்த என்ன இருக்குது பாருங்க, ஓபன் பண்ணுங்க. ஏதோ ஒரு நகை வந்திருக்குது. சரி அழகா ஒரு மோதிரம் ஒன்று அனுப்பி இருக்காங்க. சரி இது அப்பாட கையால வந்தோடனே ஆட்ட செல்லமன்னு கேட்க அம்மா பக்கத்துல நிக்கத்தக்கதாவே அப்பாடதானு சொல்லியாச்சு. இவ்வளவுதான் பெற்று வளர்த்து விட்டாலும் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அப்பா அந்த பக்கம் சாயிருந்ததோ அது வளமைதான். சரி அதனால அப்பாட கையாலே அந்த மோதிரமும் கையில வந்து விழுந்திருக்குது. அப்பாட கிஃப்ட் தானே இல்லையா? ஒரேட்டி மோதிரத்தை கொண்டுட்டு தங்க கிஃப்ட் இல்லையாச்சு. சரி அப்பாடே இதுக்கு ஈக்குவலா வேண்டிடுங்க. அண்ட் ஒன் மோர் கிஃப்ட் உங்களுக்காக ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்த்துருக்கேன். ஆமா ஹெல்ப் பண்ணு. அவருக்கு அந்த ரிஹா முடிஞ்சிருக்கிறது. அண்ணா உதவி பிரிங்க 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 மட்ட வந்துருப்போம். சரி ரோமியாக்காக அழகா ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்காங்க. இது வந்து தனுட்டை வந்து வந்திருக்கு. யார் அந்த தனு மாமா? இங்க நிக்கிறாங்களா மாமா? தனு மாமா நிக்கிறாங்களா? எங்க அந்த தனு மாமா? மறைந்திருந்து பார்க்கும் மரணம் என்ன எங்க? வாங்க இதுல பக்கத்துல வந்துருங்க. கிஃப்ட் அனுப்பிட்டு ஒழிச்சு நிக்க கூட. மாமாக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? தேங்க்யூ. சரி இந்த தருணத்துல மாமாவை பக்கத்துல வச்சு நாங்க இந்த வீடியோ தான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். வந்துருங்க மாமா, வெக்கப்படாதீங்க மாமா, பிரேம் அனுப்பிட்டு ஒழிச்சு நிக்க கூட. சரி இன்னைக்கு பிள்ளைக்காக இந்த கிஃப்ட் இவ்வளவுமே ஆசையா பொக்சன் ஆஸ்திரேலியால இருந்து, நிஷாந்தன் லண்டன்ல இருந்து, அண்ட் இந்த கிளாஸ் ஃப்ரேம் வந்து உங்களுடைய மாமா தனு ஆசையா இவ்வளவும் செஞ்சிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் நீங்க கிஃப்ட் வருவது? இல்ல என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும்? அவருக்கு சொல்லியாச்சு, மாமாக்கு தேங்க்யூ சொல்லியாச்சு. அண்ட் உங்களோட பொக்சன் நிஷாந்தனுக்கு என்ன சொல்ல போறீங்க கிஃப்ட் அனுப்பினதுக்கு? சத்தமா சொல்லுவாங்க. 3:30 வலிக்கிறது இருப்பாங்க. எத்தனை மணிக்கு வலிக்கிறது சொன்னாங்க? 4 ஒரு மணிக்கு அதை கொடுத்துருங்க. சரி டைம் போக கலைச்சிருவீங்க. அதனால உங்களுடைய மாமா தனு பொக்சன் நிஷாந்தன் சார்பாக பிள்ளைக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். நீங்க எதிர்காலத்தில் அடி நினைக்கிற அத்தனை இலக்குகளையுமே சந்தோஷமா கடவுள் அள்ளி கொடுக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு உங்களுடைய அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க துணையா இருக்கணும். இந்த அழகான பிள்ளை எப்பவுமே வாழ்க்கையிலையும் அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் என்று வாழ்த்தி கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக விடைபெறும். தேங்க்யூ.